அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 9th ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட் ஃபஸ்ட் ஒர்க் ஷீட் சம்ஸை டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு மேத்ஸ் G11 ஈஸி மேத்ஸ். Good morning friends. The first sum, find the incorrect statement for set from the following. Collection of students in a class. See the four options. First one is collection of students in a class. We can see how many students are in the class. So it is correct. Collection of beautiful statements in a school. Beautiful students in the school. இதில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நாட் வெல் டிஃபைன்ட். பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஏதாவது டெஃபினேஷன் இருக்கா என்ன? கிடையாது. எல்லாமே பியூட்டிஃபுல் தான். கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இன் ஏ ஸ்டேட். ஸோ தெர் ஆர் 38 districts in Tamil Nadu. So we can say how many districts in a district, in a state, in Tamil Nadu. So it is correct one. Collection of members in a family. So fourth point also is correct. We can say how many members in a family: 4, 10, 5. So set, we just remind the definition of a set. Set is the collection of well-defined object. கணம் என்பது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு. ஸோ பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நன்கு வரையறுக்கப்பட்டது கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் த ஊட்டி கார்டன். கலெக்ஷன் ஆஃப் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு. ஓல்டு மென்ங்கிறது யார் சொல்கிறாங்க? கிடையாது இல்லையா? ஸோ அதனால் கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூலுங்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பை த டெஃபினிஷன் ஆஃப் செட். கணித வரையறையின்படி இந்த பி ஆப்ஷன் தான் தவறு. தேங்க்யூ. செகண்ட் கொஸ்டின், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு IJKLM, then the number of proper subsets of A is n of A is equal to 5. அதாவது என்னென்னா, செட் A is equal to IJKLM கொடுத்துக்கிறாங்க. இதில் ஏயில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தெர் ஆர் 5 எலிமெண்ட்ஸ். அப்போ n of A is equal to 5. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். The all sets are denoted by a capital letters and the elements of the set denoted by small letters. எப்போதுமே ஒரு செட்டை கேபிட்டல் லெட்டரால் தான் நம்ம குறிக்கணும். அதில் இருக்கிற உறுப்புகளை ஸ்மால் லெட்டரால் குறிக்கணும். சரியா? இதை கவனிக்கணும் நீங்கள். அடுத்தது, இப்போ ஏயில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை 5 கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் ஏ? 2n - 1. இது ஏன் ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ப்ராப்பர் சப்செட்டுங்கும் போது நம்ம ஏவை விட்டுறணும். எவ்ரி செட் இஸ் சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ அதை விட்டுட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கிடைக்கும். ஸோ 2n - 1 என்கிறது நம்பர் ஆஃப் elements in a given set. So in this sum they give 5 elements. You apply 5 for n. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? இப்போ 2n இருக்குது, 2/5 தான் நீ எழுதணும். 2 × 5 போட்டால் கரெக்டாகுமா? இப்போ என்னவா மாறிடும்? ஸோ 2/5 - 1 இதுதான் கரெக்ட். சப்போஸ் நீ 2 × 5
மைனஸ் ஒன் போடி 2 பவர் 5 மைனஸ் ஒன். ஸோ 2 பவர் 5ங்கிறது 32. 32ங்கிறது எப்படி கிடைச்சது? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 2 8, 8 இன்ட்டு 2 16, 16 இன்ட்டு 2 32. ஸோ 2 வந்து 5 டைம்ஸ் நீ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 கிடைக்குது. இந்த 32லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு? ஆன்சர் 31. ஸோ செகண்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் 31. ஸோ ரொம்ப ஈஸி சம், ஏன் வச்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின், த செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் இன் இஜெட் இஸ் எஸ். ஸோ உனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தெரியும்னா இஜெட்னா என்னன்னு தெரியும். இஜெட் இஸ் நத்திங் பட் த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் தெரியும், 0, 1 2 3 எட்ஸெட்ரா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல எட்ஸெட்ரா போடணும், சரியா? இல்லை ரைட் சைடில் 1 2 3 பாசிட்டிவ் நம்பர்ஸ், இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 0க்கு லெஃப்ட் சைடில் -1 -2 -3 எட்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ -∞ to +∞, அதாவது இன்டீஜர்ஸ் இது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கிறனால இது வந்து டெஃபினெட்லி இன்ஃபைனைட் செட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபைனைட் செட், அது தவறு. நல் செட் தவறு. நல் செட்னா தெரியும், தேர் இஸ் நோ எலிமெண்ட்ஸ் in a set. Singleton set means only one element. A set has only one element. That set is called singleton set. Null set na ஒரு செட்டில் எந்த ஒரு விதமான எலிமெண்ட் இல்லைன்னா அது என்ன சொல்லலாம்? நல் செட்னு சொல்லலாம். ஃபைனைட் செட்னா there are limited elements. So in this case Z is definitely a infinite set. Fourth sum, if A is equal to A, B, C, E, F, 10, 30, 50, 70, 90, 110, then the correct one of the following is. இது வந்து ஈஸி கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்லுமே வந்து செட்டு தான் கொடுத்துக்கிறாங்க. செட் ப்ராக்கெட் போட்டாலே என்ன தான்? செட்டு தான். ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் செட்ஸ் டேக்கன் ஃப்ரம் ஏ ஒன்லி. ஸோ ஏபிசிடியில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே வந்து சப்செட் ஆஃப் ஏ, சரியா? அப்போ எலிமெண்ட்டு கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு ஏல பாருங்கள், செட் ஆஃப் செட் ஏசிஇஎஃப் பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்துருக்குது. எப்போதுமே வந்து பிலாங்ஸ் டு ஒன் செட் அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஏ இஸ் ஏ எலிமெண்ட், இட் இஸ் பிலாங்கிங் டு ஏ, சி பிலாங்ஸ் டு ஏ, இ பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு எழுதணும். ஸோ செட்டவே பிலாங்ஸ் டு ஏன்னு எழுதுறது தவறு. ஏ வந்து இன்கரெக்ட். பிங்கிறது என்னது? ஏபிஇஎஃப், இது வந்து சப்செட் ஆஃப் ஏ, கண்டெய்ன்ட் இன் ஏ, இதுதான் கரெக்ட். ஆனால் அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? நாட் கண்டெய்ன்ட் இன் ஏ கொடுத்துருக்கு, அதாவது நாட் சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துக்கிறாங்க. அதனால் அவங்க கொடுத்தது வந்து தவறு. டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தட் இஸ் ஆல்சோ ஏ செட். செட் பிலாங்ஸ் டு ஏன்னு வராது, எலிமெண்ட்ஸ் தான் பிலாங்ஸ் டு ஏன்னு வரும். இதே வந்து 10 பிலாங்ஸ் டு ஏ, 110 பிலாங்ஸ் டு ஏன்னு கொடுத்தா அது கரெக்ட். ஸோ டி வந்து இன்கரெக்ட். இப்போ கரெக்டானது எதுனா சி மட்டும்தான். ஸோ சியில் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா த செட் இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் ஏ, சரியா? அப்போ எது கரெக்ட்? சி தான் கரெக்ட். தேங்க்யூ. ஃபிஃப்த் கொஸ்டின், த செட் எக்ஸ் is equal to set of all x. X is an even number and x belongs to n. X less than 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண்டிஷன் கொடுத்துருக்கு, 3 கம்பைன் பண்ணணும். ஈவன் நம்பர், நேச்சுரல் நம்பர், லெஸ் தேன் 2. நேச்சுரல் நம்பர்னு நமக்கு தெரியும் 1 2 3 தான், எட்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் நேச்சுரல் நம்பர் 2 தான். அப்போ 2 விட கம்மியாக இருக்கிற நம்பர் எதுவுமே கிடையாது. அப்போ டெஃபினட்டாக இது வந்து என்ன செட்டு? எம்டி செட். சிக்ஸ்த்து சம், 2 finite sets U and V are said to be equal if they contain the dash number of elements. இது வந்து எக்ஸாக்ட்லி சேம் தான் கரெக்ட். இது ஆப்ஷன் வந்து எது? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். எக்ஸாக்ட்லி சேம். Here I give one example. U is equal to 1 2 3 4, V is equal to 1 2 3 4. In this case both sets are have the same element. It is exactly same. Therefore U is equal to V.
ஸோ மற்றதெல்லாம் தவறான ஆன்சர். இப்போ எக்ஸாக்ட்லி சேம் தான். 7th question. Write the set of letters of the words in roster form. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் roster formனா தெரியும். In roster form the elements are separated by commas and enclosed by the parentheses, that is set brackets. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு நீ ஒவ்வொரு லெட்டரும் எழுதிட்டே வரணும். மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து என்னது எம், ஏ, டி, ஹெச், இ. மறுபடியும் எம் எழுத தேவையில்லை. only one element only allowed in a set. There is no repeated letters. There is not allowed a repeated letter. எம்ஏ 2 டைம் எழுத தேவையில்லை. ஸோ அதனால் ஏ வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். டி எழுதியாச்சு, ஐ எழுதணும், சி எழுதணும், எஸ் எழுதணும். இப்போ இதில் வந்து ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டரில் மறுபடியும் நீ எழுதிடலாம். கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு ஏ கமா சி இ ஹெச் ஐ எம் எஸ் டி. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். பி அதே மாதிரி தான், ராமானுஜம். ஸோ ராமானுஜம் விட வந்து நீ RAMNUJ. ஸோ ரிப்பீட்டட் லெட்டர்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் நீ வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் எழுதுனீங்கன்னா ஸோ பி இஸ் ஈக்குவல் டு AJMNRU. 8th sum. If W is equal to UVWXYZ, X equal to 13, 15, 17, 19, 21. என்ன டபிள்யூங்கிறது டபிள்யூவில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணுங்கள். டபிள்யூவில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? 6 இருக்கா? அப்போ என் ஆஃப் டபிள்யூ மீன்ஸ் கார்டினாலிட்டி. ஸோ நான் 6, there are 6 elements in W. எக்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ்? 5 எலிமெண்ட்ஸ், 5 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்து எழுதுறது தான். இப்போ தேர்ட் கொஸ்டின் கேட்டிருக்கு, இஸ் என் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எக்ஸ்? நோ, என் ஆஃப் டபிள்யூ அண்ட் என் ஆஃப் எக்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இல்லையா? ஒன்றில் 6 இருக்குது, ஒன்றில் 5 இருக்குது. therefore both are not equal. ஸோ ஆன்சர் வந்து நோன் நீங்கள் எழுதணும். அடுத்தது கவனிங்க. 9th sum. Write the number of subsets of M. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸுங்கிறது அதுக்கு நம்ம வந்து என்ன தெரியணும்? பவர் செட் தெரியணும். பவர் செட் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எம். சரியா? இப்போ இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? எம்மில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால என் ஆஃப் பி ஆஃப் எம், அதாவது பவர் செல் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 2/5. 2/5 நமக்கு தெரியும் 32. இப்போ நீ என்ன பண்ணணும்? அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எம்டி செட் எழுதுங்க. அடுத்து வந்து சிங்கிளாக எழுது, டபுளாக எழுது, ட்ரிபிளாக எழுது, அடுத்து 4 எழுதுங்க. கடைசியில் எதில் முடிக்கும்னா அந்த கிவன் செட் எம்ஏ அப்படியே எழுதிடணும். ஸோ டோட்டலாக நீ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ வரணும்? 32 வரணும். ஸோ இதை நீங்கள் எழுதிருங்க. அடுத்தது ரைட் த ரோஸ்டர் ஃபார்ம் த செட் Z is equal to Y, set of all Y is equal to 1/2U minus 1. இதில் வந்து 3 தான் நீ கவனிக்கணும். ஒய்யோட வெளியே பார்க்கணும். U belongs to where பார்க்கணும். U belongs to N. Nங்கிறது நேச்சுரல் நம்பர் 1 2 3 5. அடுத்து 1 less than or equal to U less than or equal to 4. அப்போ நம்ம அதில் என்ன நம்பர்ஸ் இருக்குது? ஈக்குவல் இருக்கிறனால நீ வந்து 1 2 3 4 வரைக்கும் 1 எடுத்துக்கணும், 4 எடுத்துக்கணும். அப்போ y வந்து 1/2u minus 1. இப்போ u is equal to 1 பதிலாக நீ சப்ஸ்டியூட் பண்ணினா 1 instead of u you have to substitute 1. 2 into 1 minus 1. அப்போ 1/2 minus 1 1/1 is equal to 1 வருது. இப்போ நீ வந்து y வந்து ரேஷனல் ஃபார்ம் இருக்குதுன்னு நீ பார்க்கணும். அது கவனமாக போட்டிங்கன்னா ஆன்சர் கரெக்டாகிடும். அடுத்து 2 into 2 4, 2 into 3 6, 2 into 4 8. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 1/3 1/5 1/7. அப்போ இஜெட் வந்து 1, 1/3, 1/5, 1/7. 11th question, last question. If x equal to set of all x such that x is a prime number. prime number வந்து நீ up to 100 வரைக்கும் நீ வந்து படிச்சிருக்கணும்.
இப்போ லெஸ் தென் 5 வரைக்கும் இருக்கிற ப்ரைம் நம்பர் எது பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து 2 3 5 7 11 13 1 வந்து வருமா? வராது. 1 இஸ் நாட் ப்ரைம் நம்பர். ஸோ நீ தவறுதலாக 1 போட்டிங்கன்னா சம் டோட்டலாக தப்பாயிரும். 1 எடுக்கக்கூடாது. 2 இஸ் த ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் அண்ட் ஆல்சோ ஒன்லி 1 ஈவன் ப்ரைம் நம்பர். இப்போ செகண்டில் பாருங்கள், y is equal to set of all y is a multiple of 7. 7 is less than or equal to y, less than or equal to 30. அப்போ மல்டிபிள் ஆஃப் 7 எடுத்திங்கன்னா 7 14 21 28. இப்போ எக்ஸில் வந்து 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது, ஒயில் வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸை ஒய் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 மட்டும் விட்டுருணும். ரெண்டுலேயும் 7 இருக்கிறனால அதை விட்டுருங்க. 2 3 5 11 13. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது? 5 இருக்குது. தேங்க்யூ.